மத்தியானம் செட்டிக்குளம் சேர்ந்த பாண்டியராஜ் மற்றும் புதுக்குளம் சேர்ந்த மகேஷ், இந்த 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம். இந்த வாக்குவாதம் சம்பந்தமாக மகேஷ் நம்ம இந்த வழக்கில் ஏவன் குற்றவாளி மகேஷ் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட ராசு என்பவர் கண்டிக்கிறார். நம்ம ஊரில் இது சண்டையை போடாதீங்கன்னு சொல்லி கண்டிக்கிறார். இந்த வாக்குவாதம் நடந்தது மனசில் வச்சு இந்த மகேஷ், புதுக்குளம் சேர்ந்த மகேஷ் அதே அன்றைக்கி 3ஆம் தேதி இரவு ஒரு 8 மணிக்கு புதுக்குளம் அவரோட நண்பர்கள் ஒரு 9 பேர் 3 வண்டியில் இடைக்காட்டூருக்கு ஊருக்கு வராரு. அந்த பாண்டியராஜ் செட்டிக்குளம் சேர்ந்தவரும், ஆனால் அவரோட தாய் மாமா வீடு இடைக்காட்டூரில் இருக்குது. ஸோ பாண்டியராஜை தேடி வராரு. தேடி வரும்போது பாண்டியராஜ் வீட்டில் இல்லை. ஸோ அந்த சமயத்தில் ராசுவை பார்த்த உடனே இவன் தான் நம்ம கண்டிச்சதுன்னு சொல்லி அவனை பார்த்த உடனே அவனை அடிக்கிறார். அடிக்கும் போது அவனுக்கு தடுக்க வந்தால் அவனோட அண்ணா அண்ட் தம்பி 2 பேருக்கும் சின்ன சின்ன லேசு காயம், அதே மாதிரி இவன் ராசுக்கும் லேசு காயம் தான். ஸோ இந்த காயம் ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் அங்கேயே இந்த தப்பி ஓடின இந்த 9 பேர் கும்பல் அடுத்து பாண்டியராஜை தேடி அவனோட சொந்த ஊரான செட்டிக்குளம் போகிறார். செட்டிக்குளம் போனால் அந்த வீட்டில் கூட பாண்டியராஜ் கிடையாது. ஸோ வீடு போய் அங்கே இருந்த கொஞ்சம் பொருளெல்லாம் சேதப்படுத்திட்டு அங்கேருந்து திருப்பி தப்பி ஓடுறாரு. ஸோ இது சம்பந்தமாக மானாமதுரையில் ஒரு எஸ்சிஎஸ்டி வழக்கு, நம்ம ராசு கொடுத்த கம்ப்ளைண்ட் பேசிஸ் மேலே எஸ்சிஎஸ்டி வழக்கு, சிப்காட்டில் இந்த பாண்டியராஜோட ஒய்ஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அங்கே சிப்காட் ஸ்டேஷனில் ஒரு வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுருக்கு. இந்த வழக்கில் மொத்தமாக 9 பேர், A1 மகேஷ், A2 இருளப்பன், மற்ற மிச்சம் 7 பேர். இந்த 9 பேரில் இப்போ நம்ம 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். A2 இருளப்பன், A3 வேலுமுருகன், தென் A5 பாலமுருகன், A8 பாரதி அண்ட் A9 தனுஷ். இன்னும் 4 பேர் குற்றவாளிகள்லாம் நம்ம இன்னும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம். இது 2 பேருக்குள்ளே நடந்தால் வாக்குவாதம் நடந்தால் இந்த வழக்கு நடந்தது மோட்டிவ். இதில் ஜாதி மோதலோ இல்லை ரவுடிசமோ அல்லது முன்விரோதமோ எதுவே இந்த மோட்டிவ் கிடையாது. இது ஒரு வாக்குவாதம் நடந்த பிரச்சனை இல்லை. சரி, இப்போ அப்போ சாதி மோதலோ இல்லைங்க, ஒரு தலித் கொடுத்ததுனால நீங்கள் வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்க. அப்படின்ட்டு பார்க்கும்போது சாதியை வன்கொடுமை கீழே பதிவு பண்ணதான் இல்லை, எஸ்சிஎஸ்டி வழக்கு தான் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். நான் சொன்னது மோட்டிவ் ஜாதி மோதல் கிடையாது. இந்த 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வாக்குவாதம் நடக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி மகேஷ் அண்ட் பாண்டியராஜ் 2 பேரும் அவர் 2 பேர் நடக்குது வாக்குவாதம் தான். இந்த மகேஷுக்கு, ஏவன் குற்றவாளி மகேஷுக்கும் அண்ட் பாதிக்கப்பட்ட ராசுக்கும் எந்த விரோதமோ இல்லை ஜாதி மோதல் எதுவும் கிடையாது. 2 பேரும் நல்லா தெரிஞ்ச நண்பர்கள் தான். சார், அப்படி இருக்கும்போது 2 பேர் நல்லா தெரிஞ்ச நண்பர்கள் இருக்கும்போது எதுக்கு பிசிஆர் வழக்கு அன்னெசரியா பதிவு? இல்லை, எஸ்டி பாதிக்கப்பட்ட ஒரு எஸ்சிஎஸ்டி இருக்கும்போது நம்ம அந்த கம்யூனிட்டி எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தபோது நம்ம கண்டிப்பாக எஸ்சிஎஸ்டி வழக்கு பதிவு செஞ்சிடும். மோரோவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது ராசு அந்த செக்ஷன் வர மாதிரி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சார், சிவகங்கை மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த ஜாதி மோதல் அதிகரிச்சுட்டே வருது. இப்போ லாஸ்ட்டாக கூட இளம்பூர் மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்போ அடுத்து இந்த பிரச்சனை இருக்கு. போலீஸ் சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. குறிப்பாக இப்போ மானாமர செக்ஷன்லாம் எஃப்ஐஆரே பதிவு பண்ண மாட்டாங்க. பெரும் கட்ட பஞ்சாயத்தே நடக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டே வராங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த மாதிரி சம்பவம் எனக்கு கவனத்துக்கு வரல. எதாவது இருந்தால் குறிப்பிட்ட சம்பவம் இருந்துச்சுன்னா நீங்கள் நேராக பார்க்கலாம். ஈவன் பப்ளிக் கூட என்ன நேராக பார்க்கலாம். டெய்லி நான் பிடிஷன் வாங்கிட்டு இருக்கேன் நம்ம டிபிஓவில். இப்போ வரைக்கும் யாருமே எனக்கு மானாமதுரையில் இந்த மாதிரி எனக்கு ஜாதி பிரச்சனை எஃப்ஐஆர் போடலை இல்லை ஆக்ஷன் எடுக்கலைன்னு சொல்லி இப்போ வரைக்கும் யாருமே அந்த கம்ப்ளைண்ட் வரல. வந்தால் கண்டிப்பாக நான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.